ஆன்மீக தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான மார்ச் மாத ராசி பலன்களை பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொருளாதார இலக்குகள் பூர்த்தி செய்யுங்க. உங்கள் வருமானம் நல்லா இருக்குங்க. உங்களோட ஆசைகள் மற்றும் இலக்கு அடைவதை பார்த்தீங்கன்னா உங்களோட 11வது வீட்டின் அதிபதியான குரு சனி உங்களோட 9வது வீட்டில் இருக்காருங்க. அதனால் மாத தொடக்கத்தில் உங்கள் பொருளாதார நிலை தேக்கம் அடையும். இருந்தாலும் 3வது வாரத்திற்குள்ள நீங்கள் பணத்தோட அதிகரிப்பை சீராகிறத பார்ப்பீங்க. இதற்கிடையில் ஆன்மீக தமிழ் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். வாங்க ரிஷபராசிக்காரர்களோட தொடர்ச்சியை பார்க்கலாம். ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த நேரம் புனிதமானதுங்க. ஏன்னா இந்த நேரத்தில் நோய்க்கு எதிராக போராடிட்டு இருக்கவங்க மன உறுதியும் வலிமையும் உங்களுக்கு பலனை தருங்க. இதனால் நீங்கள் இந்த நோயிலிருந்து வெளியேற முடியுங்க. அதுபோல் ஒரு நல்ல வாழ்க்கை முறையும் பின்பற்றுவது இந்த நேரத்தில் உங்களுக்கு உதவியாக இருக்குங்க. இந்த மாதத்தில் உங்கள் தொழில் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் இருக்குங்க. உன்னை உருவாக்கணும் அப்படிங்கிற தூண்டுதல் யோசனைகள் நீங்கள் மிகவும் அதில் ஆர்வமாக இருப்பீங்க. தொழிலில் பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் உங்கள் கல்வியில் பார்த்தீங்கன்னா வெற்றி பெறுவீங்க. இந்த நேரத்தில் எடுக்கப்பட்ட தேர்வுகளில் நீங்கள் நல்ல முடிவுகளை எடுப்பீங்க. இந்த நேரம் குடும்பத்திற்கு ஒரு நல்ல நேரங்க. அதனால் நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களோட மகிழ்ச்சியான நேரத்தை செலவிட முடியுங்க. இந்த நேரத்தில் உங்கள் குழந்தைகள் தேவைகள், ஆறுதல்கள் மற்றும் சுற்றியுள்ள விஷயங்களை புரிஞ்சு கொள்றதுக்கு நீங்கள் உங்கள் நேரத்தை செலவிடுவீங்க. காதலை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா சவாலானதாக இருக்குங்க. இந்த நேரத்தில் உங்கள் பிரியமானவங்க உங்களிடம் இருந்து இன்னும் கொஞ்சம் அன்பையும் கவனத்தையும் எதிர்பார்க்குறாங்க. மறுபுறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வேலையில் மிகவும் பிஸியாக இருக்கீங்க. இருப்பினும் இந்த மாதம் இறுதிக்குள்ளே உங்கள் விஷயங்கள் மேம்படுங்க. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் தொழில் வாழ்க்கை சீராக இருக்குங்க. இதனால் உங்கள் உறவில் எந்த இடையூறும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அன்புக்குரியவங்களோட உங்களோட மனம் மாற்றுதல்கள் உணர்வோடு விரும்புவதாக இருக்குங்க. தினமும் காலையில் பார்த்தீங்கன்னா காயத்ரி மந்திரம் படிச்சுட்டு வாங்க.